ஹாய், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஆயில் சேர்த்திக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுடலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயங்க. நல்லா வதங்கட்டுங்க. ஒரு தக்காளி தான் சேர்த்திருக்கிறேங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தக்காளி 2 தக்காளி சேர்த்திக்கணும். இப்போ வதக்கிறதுக்கு ஒரு அளவான தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்திக்குங்க. மிளகாத்தூள் கொஞ்சம், வீட்டு சாம்பார் பொடி இருக்குதுங்க, அது மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. பெருங்காய பொடி, உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. புளி கரைச்சல் ஊற்றிடலாங்க. இதை நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். பாருங்கள், 4 பல் பூண்டு அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. பாருங்கள், ஒரு 3 பழம் எடுத்துக்குங்க. தக்காளி பழம், கொஞ்சமாக தேங்காய் இருந்தால் போதுங்கம்மா, அதிகப்படியாக வேண்டாங்க. இதையே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இது கூட சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. உங்களுக்கு வீட்டு சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வீட்டு மல்லித்தூள் சேர்த்திக்குங்க. மீன் போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான மீன் குழம்பு தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரே ஸ்டைலில் செய்கிறத விட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.